மத்திய அரசுக்கு சொந்தமான ஆயில் நிறுவனம் கடல்ல இருந்து அடுத்த 20 வருஷத்துக்கு தேவையான எரிவாயு கண்டெடுக்கிறாங்க. இந்த விஷயத்தை அந்த ஆயில் நிறுவனத்தில் இருக்கிற முக்கியமான அதிகாரி அழகம் பெருமாள் வெளிநாட்டில் இருக்கிற வில்லன் நீரஜ்ங்கிற ஜிம் சார்பிட்ட போட்டு கொடுத்துறாரு. உடனே ஜிம் மத்திய அமைச்சர் சித்தப்பாங்கிற ஹரிஷ் பாரதியை சந்திச்சு உங்க கவர்மெண்டோட எரிவாயு ப்ராஜெக்டை டிராப் பண்ணுங்க, நானே உங்களுக்கு அந்த எரிவாயு எடுத்து மானிய விலையில தர்றேன், உங்க கட்சிக்கு நல்ல பேர் கிடைச்சி உங்க ஆட்சி 2-3 டேர்ம்ஸ் நிலைச்சு நிற்கணும் பேராசை காமிக்கிறார். அதுக்கு மத்திய அமைச்சர் ஹரிஷ் பாரதி 50,000 கோடி ரூபாய் ஒயிட்டாகவும் 50,000 கோடி ரூபாய் பிளாக்காகவும் இப்படி மொத்தமா 1 லட்சம் கோடி ரூபாய் கொடுத்தீங்கன்னா அந்த கான்ட்ராக்ட் உங்களுக்கு தான் சொல்றாரு. இந்த டீலிங்குடைய சப்போர்ட்டுக்காக ஜெயிலில் இருக்கிற பழைய சிபிஐ ஆபீசர் தீபக் நாகார்ஜுனா வரவழைக்கிறாங்க. அவர் ஐடியா அப்படி 4 பிச்சைக்காரங்களை பிடிச்சு 4 கம்பெனிகளுக்கு டைரக்டர் ஆக்கினா புதிய கம்பெனிகளுடைய வருமானங்கிற பேர்ல அவங்களை பினாமியாக்கி அவங்க பேர்ல சுவிஸ் பேங்க்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணி அந்த பணத்தை ஒயிட்டா மாத்தலாம். பிச்சைக்காரங்களுக்கு இந்த டீலிங் டிரான்சாக்ஷன் இத்தனை ஆயிரம் கோடி ரூபாய் பணம் இந்த அளவுக்கு விவரம் பார்த்தாதனால அவங்க எங்கேயும் ஓட மாட்டாங்கன்னு பிளான் பண்றாங்க. அதுக்காக திருப்பதியில இருந்து தேவாங்கிற தனுஷ் உட்பட 4 பிச்சைக்காரங்களை பிடிச்சிட்டு போய் உங்க பேர்ல 10,000 கோடி ரூபாய் சுவிஸ் பேங்க்ல பணம் போட்டு நீரஜ் ஆட்களுடைய அக்கௌண்ட்ல டிரான்சாக்ஷன் ஆன உடனே இந்த ஒவ்வொரு பிச்சைக்காரனையும் நீரஜுடைய ஆட்கள் நாகார்ஜுனாவுக்கு தெரியாம கொள்ள ஆரம்பிக்கிறாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட தனுஷ் அங்கிருந்து தப்பிக்கிறாரு. அவர் அக்கௌண்ட்ல இருந்த 10,000 கோடி ரூபாய் மட்டும் இவங்க கணக்குக்கு வராதனால தனுஷை பிடிச்சு வரலன்னா உங்களை மறுபடியும் ஜெயிலுக்கு அனுப்பிடுவோம்னு இந்த ஐடியாவை கொடுத்த நாகார்ஜுனாவை மிரட்டுறதுனால நாகார்ஜுனாவும் தேர்தல் வெடிக்க கிளம்புறாரு. கடைசியில தனுஷ் நீரஜ் ஆட்கள் நாகார்ஜுன சிக்கிறாரு பரபரப்பா சொல்ற படம் தான் குபேரா.